கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான பாலக் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கீரை பிடிக்காது. நம்ம கீரையை அப்படியே சமைச்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சப்பாத்தியாக செஞ்சு கொடுக்கும்போது சப்பாத்தி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போது இந்த ஹெல்த்தியான பாலக் சப்பாத்தி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரையை அதில் போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கீரையை நம்ம வெளியே எடுத்துடலாம். 1 நிமிஷத்துக்கு மேலே தண்ணியில் கீரையை வச்சுருக்கக்கூடாது.